உழைச்சி 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 வயல் அடிச்சேப்பா 10 வயல் வீடு வாசல் எல்லாம் கணக்காக கட்டி 2 கோடி எல்லாம் போட்டு நீ இருந்த தோட்டம் பாரு எவ்வளோ அசிங்கமாக கிடக்காப்பா. ஏப்பா இந்த தென்னை மரத்தை பூரா நரகலாம் கணக்காக இருக்காப்பா, மழை கணக்காக இருக்காப்பா. அதை நீட் பண்ண ஆள் இல்லைப்பா. பைசா பூரா வேஸ்ட்டாக போகுதுப்பா தம்பி. பைசா எவனை திருட்டு எப்படியும் போகிறப்போ அது தோட்டம் கணக்காக இருக்குது, சுடுகாடு கணக்காக இருக்கா. அதில் எத்தனை பாம்பு இருக்கும். ஒரு தென்னை மரத்தை சுற்றி சுற்றி விட்டுன்னா அதை தேங்க பறப்பா. தொட்டாஞ்செடி முள் இருந்தால் எப்படிப்பா பிறப்பான். பூரா தேங்காய் உழவு அது இங்கோடி இருக்காது, அங்கோடி அவனை எடுத்துகிட்டு போயிடலாம் வச்சுருந்தீங்க அங்கேவா. ஏன் அப்பா நீ எப்படி ஒரு தேங்காய் வச்சு பைசாவாக்கா. ஏன்னா பெத்த பிள்ளைய கூட கொடுக்க மாட்டேன். நக்கில் இருக்க தேங்காவை 4 வருஷம் வரைக்கும் 2 லட்சம் கிடக்குது. என்ன அப்படின்னு தின்னேப்பா. அப்போ தான் 1 ரூபாய்க்கு எனக்கு அருமை தெரிஞ்சுதாப்பா. ஏன் அப்பா நீ இருக்கல, அம்மா அப்பா இருக்கல, இந்த வீட்டுக்கு யாரும் வாங்கலாம். திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்சு எடுக்க போனாங்களே. நீ ஒழிச்சு ஒழிச்சு சுத்தெல்லாம் திங்க. நான் ஒன்றை போல சரவணக்கண்ணு சார்ஜ் அவனும் வட்டி கொடுத்து ஏமாறுதானே சொன்னா. நீ எனக்கு அறிவுரை சொல்லாதேங்கானேப்பா. கைகளை போட்டு நல்லா திங்கானுவல எல்லானையா அப்பா. ஒன்றா கைகளை போட்டு எப்படி தின்னானே அதை போல அவன் சரவணக்கம்மன் சார்ஜ் ஆட்டலான்டா. அவனும் வட்டிக்கு கொடுக்கான்னு அவனையும் நிறைய ஏமாத்திடுவாங்க அப்பா. என்னத்தையும் மயக்க மருந்து போட்டு என்னத்தையும் ஏமாத்திட்டாங்கப்பா. தோட்டத்தில் 25,000 கொடுக்கானாங்க. என்ன வேலை நடக்கு. நான் சும்மாவே அவனுக்கு 4 வருஷம் வேலை பார்த்தானேப்பா. மாதம் 20 சுற்றி ஒரு களை வெட்டி வச்சு அந்த வீட்டை கண்ணாடியாக வச்சுருப்பேன் தோட்டத்தை. இப்போ பாரு அது மலை கணக்காக இருக்குப்பா, குன்று கணக்காக பாம்பு வளர்றது தான் இருக்குப்பா. சுற்றி சுற்றி அந்த தென்னை மரத்தை வெட்டுனா தானே தேங்காய் பறிப்பா. பாம்பு போச்சுன்னா 10 லட்சம் கேட்போம்லாப்பா. அது தோட்டம் கணக்காக இருக்கப்பா. அதுக்கு 25,000 வேஸ்ட் சம்பளம் ஒரு குத்தையை கொடுத்துட்டு பேசல இருக்கலாம்லப்பா. இப்படியும் என்ன நீ கட்டிக்காத்த தோட்டம் நாசமாக போயிட்டேப்பா. வயிறு எரிதப்பா பார்க்க. நீ கட்டி வச்ச வீடு தோட்டம் எல்லாம் நாசமாக போயிட்டாப்பா. 10 வயல் எல்லாம் திங்கான் வேணுமா. வயலில் கஷ்டப்பட்டு பாடுபட்டு 3 நெல் வருமாப்பா. ஒவ்வொருத்தர் அவன் வச்ச வயல் அவனுக்கு தான் வரும். பாட்டை கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டேங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 வரும் உழைச்சி தெருவில் வேலை திங்கைக்கு போட்டியா அப்பா. வயலில் வச்சுருக்கேன், வயலில் திங்க, தோட்டம் வச்சுருக்கேன், தோட்டம் திங்க. வீட்டில் இல்லாமல் வீட்டையும் உடைச்சி போட்டு வச்சுருந்தாங்க தான் பூட்டு போட்டேன்ப்பா. அப்படி அட்டுலேயும் பண்ணுதானுவலேப்பா. ஏன் அம்மா நீங்கள் இருந்தால் எப்படி இருக்கும். இப்படி இல்லாமல் போயிட்டே எனக்கு கஷ்டமாக இருக்கே. கதகு 5 இருந்து ஓடி ஓடி விளாண்ட வீடு எப்படி இருக்கு. வீடே சுடுகாடுக்கா இருக்கே அப்பா. கதங்கச்சி எல்லாரும் இருந்து மேலே பழைய சோறு துவையல் சோறு முக்க நேரம் இருக்காது, சாம்பார் வைக்க நேரம் இருக்காது. எல்லாரும் உட்காந்து சிரிச்சு சாப்பிடுமே பழைய சோறு துவையல். நீ சைக்கிளில் வீச்சு திட்டாரு உருவிட்டு வரையில ஜாமுன்னு வாங்கிட்டு வருவேன்ப்பா. நீ கீழே இருக்க அந்த பழைய சோறு துவையல் தின்னுட்டு சோறு முக்க நேரம் இல்லாமல் அப்படியே உழைச்சி ஊரெல்லாம் ஓட்டிட்டியாப்பா. ஊரில் எல்லாம் நல்லா இருக்கா. 5 பைசா உன் பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுறத கொடுக்க ஆள் இல்லையாப்பா. ஏன் அப்பா நீ என்னப்பா ஊரில் உழைச்சி போட்டுட்டியே. பெத்த பிள்ளைய தவிர யாருக்கும் கொடுக்கலாமா. கோயிலுக்கு கொடுத்தா பரவாயில்ல. அப்போ 7 லட்சம் இப்படி கொடுத்துட்டியே. நீ தேங்காய் பிறகு வைக்க திண்டிய லைட்டை போட்டாங்கன்னு அப்படி இருந்து வச்சு இப்போ காம்பவுண்டுக்குள்ளே நல்ல தேங்காய் மங்க எல்லாம் விழுது. எல்லாம் திக்காப்பா. நல்ல தோட்டத்தை வச்சு ஒரு தேங்காய்னால நீ விரைக்கிட்டு வருவியாப்பா. நான் பிள்ளைகளை சட்டு கொடுத்துட்டு போயிட்டு நல்ல தோட்டத்தை விட்டு கொடுத்தா தப்பா போச்சு. இருக்க வேண்டிய வரணுதா. ஏப்பா அப்பா நீ வேலை நீ துன்பப்படுத்த 28 வருஷம் 28 ஸ்கூலு. ஏன்ப்பா இனி எவ்வளோ செல்லமாக நனைஞ்சுக்கிட்டா இருக்கு. ஒரு வருஷம் ஒரு ஸ்கூல் இப்படி வேதனை இடத்துல நடக்கல. இடத்துல வச்சு 2 பிள்ளைல பற்றி நீ என் பிள்ளைல தாளாட்டியில் வளர்த்தியாப்பா. ஏப்பா அவ்வளோ குறிச்சு இருக்கல. என் பெரிய தம்பி இருக்கல பால் விட்டாரு. என் பிள்ளைய கொடுப்பேன். என் பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லாமல் நீ பெத்த என் பிள்ளை என் பெரிய தம்பியை தின்னுட்டாப்பா. அப்பா மாமாவும் சொல்லிட்டு வண்டியிலேருந்து பால் என் பெரிய தம்பி கொண்டு வருவான். அழுவா குறிச்சிக்க பிறந்தனே அப்பா. 2 பிள்ளைகள் நீ பைக்கில் உள்ள வந்து வச்சு நல்லா செல்லுமா. 2 மாதம் முஞ்சி வந்து வளர்ந்தனே. என் பிள்ளைய எடுத்தியாப்பா. யாரும் எல்லாரும் சிசரியன் ஆப்ரேட் பண்ணாங்க. என் பிள்ளை நீ எடுக்க
இருக்கிறதுக்கு உனக்கு சான்ஸு கிடச்சிது அப்பா. என் பிள்ளைகளும் வளர்ந்துட்டு படிக்க வச்சு என் வாழ்க்கை வேலையை வச்சுட்டு என் பெரிய பொண்ணு 6 லட்சம் செலவழிச்சு படிக்க வச்சேன். உன் பைசாவும் அம்மாவை கொடுத்து என் சின்ன மணியும் படிக்க வச்சு எல்லா இடத்தையும் வாங்கி 8 இடம் எடுத்தேன். நான் புறா விற்று ஏப்பா என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டேன். நீ நல்லா எல்லாம் பண்ணுனப்பா. நீ என் வாழ்க்கையை நடக்குன இடத்துல நட்டுருக்கலாம்லப்பா. என் வாழ்க்கை விளக்கு இருந்தால் 6 கோடி 1 லட்சம் வாங்குவேன். ஏன்ப்பா நீ பாம்பேல கொடுத்த இங்கிலீஷ் ஹிந்தி மராட்டி தமிழ் உலகுக்கு டீச் பண்ணதான்ப்பா. நீ ஏன்ப்பா நீ இவ்வளோ தூரம் பாரமாக இருக்குன்னு சொன்ன. நீ பாரமாக சொல்ற வார்த்தையை தாங்க முடியாம தானேப்பா என் வாழ்க்கை வேலையை நான் பாரமாக வாங்கிட்டேன். ஏன்ப்பா அந்த வார்த்தையை நீ சொல்லாம இருந்தானே நான் பக்கத்தில் கல்யாணம் முடிச்சு நீ நல்லா கவனிச்சிருப்பாப்லப்பா. நீ எதுக்குப்பா பொண்ணப்பிள்ளைய பாருன்னு சொன்னப்பா. நீ இவ்வளோ படிக்க வச்சு நகைலாம் போட்டு பாருன்னு சொன்ன. நீ சின்ன பிள்ளையில நீ சாவடிச்சிருக்கலாம்லப்பா. என்ன பொண்ணப்பிள்ளைய வச்சு சின்ன பிள்ளையில என்ன கொண்டிருக்கலாம்ல. நீ எதுக்கு ஆம்பளைங்களுக்கா படிக்க வச்சு பைக் ஓட்ட வச்சு சைக்கிள் ஓட்ட வச்சு என் பிள்ளை திறமைய நீ என்ன சார் சொல்லுவியாப்பா. நான் வெகுளி எனக்கு ஆயிட்டேன். யாரும் என் உடல்நல செல்ல மனநல செல்ல பணநல செல்ல கட்டிட்டு பேச அளவு அப்போ அதை கேட்கக்கூடாது. நீ போயிட்டியா இப்படிதான் கஷ்டத்தை நீங்கள் பார்க்க முடியாம செத்து போயிட்டியா கண்ணை மூடிட்டியாப்பா. நீ போல நானும் கண்ணை மூடிட்டேன்னா என் வாழ்க்கை வேலையில் உள்ள கஷ்டங்கள்லாம் போயிருப்பா. அப்பா என்னைய கூட்டிகிட்டு போயப்பா. எனக்கு வாழ இஷ்டம் இல்லைப்பா. அப்பா அம்மாவே அப்பா வச்சாங்க நான் அக்கா சொல்லப்பட்டிருக்கேன். அம்மா என்கிட்ட நகை உழைச்சதில் போ அப்படி எனக்கு கோவம் கலங்க எனக்கு பிள்ளைன்னு வளர்த்தானப்பா. அப்பா பிள்ளைன்னு எல்லா கஷ்டத்தையும் வச்சுட்டு வந்துருந்தா என்ன கஷ்டம். நான் அடுப்பில் வச்ச கொல்லி எரிஞ்சுதான் அங்கே இருந்து வச்சு அக்கா தங்கிக்கலாம் அப்படின்ட்டு நீ கட்டி கொடுத்ததுக்காக நான் எல்லாம் இருந்து எல்லாம் சமாளிச்சு வருங்கன்னு. ஏன் அப்பா நான் 30 வருஷம் அப்பா காலேஜ் இங்கிலீஷ் தரேன் ஹிந்தி தரேன் மராட்டி தரேன் தாராவில் கொண்டு பீக்காட்டில் என்ன கட்டி கொடுத்தேன். அப்பா பீக்கெல்லாம் இருக்காப்பா. எவ்வளோ பெரிய காலேஜில் ஊத்தாரு கணக்கு என்னைய வளர்த்தப்பா. ஆனால் நான் தாராவில் அங்கே அசிங்கமாக தண்ணி கொண்டு போய் பாத்ரூம் கொண்டு பீக்காட்டில் கொண்டு இன்னி கட்டி விட்டு வெளியில் தண்ணி போய் வச்சு நான் எடுத்து வீட்டு வேலை பார்த்து எனக்கு சோறு பக்கம் தெரியாப்பா. அப்படி நீ பணக்காரியா நீ படிக்க வச்சு நீ தாராவில் கொண்டு என்னைய கொண்டு தள்ளிட்டியாப்பா. முன்ன விசாரிக்காம நான் உனக்காக தானப்பா இவ்வளோ கஷ்டத்தில் நினச்சி நான் எங்கள் அப்பா எங்கள் கஷ்டப்பட்டு நகை போட முடியாது 3 பட்டம்னா இருக்கு அப்படின்னு சொல்லி தானப்பா அவ்வளோ கஷ்டத்தையும் நான் ஏற்ற உனக்காக நான் பல்ல கடிச்சிட்டு அடுப்பில் வச்ச கொல்லி எரிஞ்சு நான் அவ்வளோ கஷ்டங்களையும் வேதனையும் நான் தாங்கி இருந்தேன்ப்பா. எங்க வந்தா இப்படியும் அடுப்பில் வச்ச கொல்லி எரிஞ்சு அப்படின்னு சொல்லி எவ்வளோ கஷ்டங்களும் இல்லைன்னா எவ்வளோ என் பையன் புத்தர் எப்படி இருந்தாரோ அதை போல் ராணி கணக்காக வளர்த்தியப்பா. எனக்கு கஷ்டத்தினே வளர்த்தி இப்பவும் எனக்கு நீ நகை போட்டு நகை பூரா விற்று 7 இடம் எடுத்தேன். நீ தந்த இடத்துல தான்ப்பா நான் இருக்கேன். நீ பணம் கொடுத்த இடத்துல தான் எனக்கு 1 லட்சம் கணக்கில் ஆயிருக்காப்பா. நான் எடுத்து எல்லா இடத்தையும் விற்று என் பிள்ளைகளையும் படிக்க வச்சு அம்மாவும் பைசா கொடுத்து என் பிள்ளைங்க சின்ன பொண்ணுக்கு வேலை அடிக்கணும். பிள்ளைய ஒவ்வொரு பொண்ணாக கழிச்சிக்கிட்டு இருக்காப்பா. நீ தான் கல்யாணம் முடிச்சு வேண்டின்னு தம்பி என்னால் முடியலைப்பா. இதுக்கு மேலே எல்லா பாரத்தையும் எனக்கு சமைக்க முடியல. 8 இடம் எடுத்து 8 விற்று பிள்ளைகளை படிக்க வச்சு என்ஜினியர் காலேஜ் படிக்க வச்சு 2 40 லட்சத்துக்கு எல்லாத்தையும் விற்று கொடுத்து நீ அம்மா எனக்கு கொடுத்த பைசா பூரா என் பிள்ளைகளை கொடுத்துட்டேன். அன்றைக்கி தெருவில் பிச்சைக்காரிக்கு ரேஷன் அரிசி ஒரு வாங்கி தைக்காப்பா. இந்த கஷ்டப்படுதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீ செத்து வேண்டியாப்பா. ஏன் அப்பா